பெங்களூர்லேருந்து டெல்லி வரைக்கும் போகிற கர்நாடகா எக்ஸ்பிரஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ட்ரெயின் எனக்கு எப்படி தெரிய வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சென்னை டு ஷீரடி வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான பிளான் வச்சுருந்தேன். ஆனால் அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி எக்ஸ்பிரஸ்ஸு. அந்த வண்டியில் எனக்கு இடம் கிடைக்கல. ஸோ அப்போ நான் தேடும்போது தான் எனக்கு இந்த வண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா கோபர்கன் வழியாக போகிறதா எனக்கு தெரிஞ்சுது. ஸோ கோபர்கன்லேருந்து ஷீரடி வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் தான். அதனால் இந்த வண்டியை நான் சூஸ் பண்ணி போனேன். நான் சென்னையிலேருந்து பிருந்தாவனில் போய் பெங்களூர் சேர்ந்துட்டு பெங்களூர்லேருந்து நான் வந்து கோபர்கன் வரைக்கும் இந்த ட்ரெயினில் நான் ட்ராவல் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ட்ரெயினை பற்றி டீட்டெயிலாக நம்ம ஃபுல்லாக பார்ப்போம் வாங்க. ரெண்டாவது, இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கேகே எக்ஸ்பிரஸ்னு இன்னொரு பேரும் இருக்குது. அந்த பேர் ஏன் வச்சாங்கன்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 1976 தான் இந்த வண்டியை வந்து இனகிரேட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கேரளாவுக்கும் கர்நாடகாவும் கனெக்ட் பண்ணுற வண்டியாக இருந்தது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி டெல்லியிலேருந்து ஜோலார்பேட்டை வந்துட்டு ஜோலார்பேட்டையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் ரெண்டாக பிரிஞ்சு ஒரு பாகம் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூருக்கு போகும், இன்னொரு பாகம் வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்துக்கு போகும். அப்படி தான் இந்த ட்ரெயினை வந்து கிட்டத்தட்ட 46 இயர்ஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1983 தான் இந்த ட்ரெயினை வந்து அப்படியே கர்நாடகாக்கே அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ கிட்டத்தட்ட 40 இயர்ஸாக இது கர்நாடகாவிலேருந்து டெல்லி வரைக்கும் இந்த ட்ரெயின் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு டெய்லி எக்ஸ்பிரஸ். கிட்டத்தட்ட 2400 கிலோமீட்டர்ஸை வந்து பார்த்திங்கன்னா 3 டேஸில் வந்து ரீச் ஆகுது. அதாவது பெங்களூர்லேருந்து டெல்லி இது ரீச் ஆகிறதுக்கு 3 டேஸ் எடுத்துக்குது. கிட்டத்தட்ட 6 ஸ்டேட்டை வந்து இந்த ட்ரெயின் வந்து கிராஸ் பண்ணி போகுது. இப்போது இந்த ட்ரெயினில் இருக்கிற கோச்சஸ் அண்ட் ஃபேரை பற்றி பார்த்துடலாம். தேர்ட் ஏசி வந்து பார்த்திங்கன்னா 6 கோச்சு, செகண்ட் ஏசி வந்து 2 கோச்சு, ஃபஸ்ட் ஏசி வந்து 1 கோச்சு, செகண்ட் ஸ்லீப்பர் வந்து 7 கோச்சு, அன்ரிசர்வ்டு வந்து பார்த்திங்கன்னா 3 இருக்குது, ஒரு பேண்ட்ரி காரு, அதுக்கப்புறம் எஸ்எல்ஆர் கார் ஒன்று இருக்குது. தேர்ட் ஏசியோட ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா 2225 per person. செகண்ட் ஏசியோட ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா 3230 per person. ஃபஸ்ட் ஏசியோட ஃபேர் வந்து 5520 per person. ஸ்லீப்பரோட ஃபேர் வந்து 860 per person. அன்ரிசர்வ்டோட ஃபேர் வந்து 464 per person. இந்த ட்ரெயின் மொத்தமாக 33 ஸ்டேஷன்ஸில் நின்று போகுது. ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சதை ஒரு லைக்கை போடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பயும் போலே சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச். பாய்.